Hey guys, I'm your Sharmila ma'am, back with another interesting video. நம்ம இதுக்கு முன்னாடி SN1 and SN2 mechanism பார்த்தோம். இப்போ வந்துட்டு method of preparation of haloalkanes பார்க்க போகிறோம். இதில் first partல alkanes, alkynes பார்த்துருவோம். From alkanes, haloalkane எப்படி form பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு haloalkaneம் haloarenesம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல்கஹால்ஸ்லேருந்து நம்ம haloalkanes எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, லெட்ஸ் கெட் இன்டு தி கிளாஸ். எஸ், ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அல்கேன்லேருந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஹாலோஜினேஷன் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ ஹாலோஜினேஷன். ஏன்னா ஹாலோஜினேஷன் will occur in presence of light. ஓகேங்களா, சன்லைட் எஸ்பெஷலி. இப்போது ஆல்கேன் எடுத்துக்கிறோம், இதோட X2 X வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம். யூஸ்வலி ஃப்ளூரின் அயோடினை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின் இஸ் ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ், அயோடின் வந்து ரிவர்ஸ் ஆகிடும், இந்த ரியாக்ஷன் ஃபார்வர்டுக்கு போகாது, ஏன்னா அது ஒரு நல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ எக்ஸ் வில் பி குளோரின் அண்ட் புரோமின். இப்போது நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் அல்கைல் ஹாலைட் வந்துடும். ஓகேங்களா, இப்போது குளோரின் பார்த்தீங்கன்னா மோர் ரியாக்டிவ், லெஸ் செலக்டிவ். இது ஏன் அப்படின்றது நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், நீங்கள் அதுவே பார்த்துட்டு வாங்க. புரோமின் மோர் செலக்டிவ், லெஸ் ரியாக்டிவ். இப்போ இந்த போட்டோ ஹாலோஜினேஷனோட மெக்கானிசம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செயின் இனிஷியேஷன். இப்போ ஒரு ஹாலோஜன் எடுக்கிறோம், அதோட பாண்ட் பிரேக் ஆகுது, சன்லைட் படுறதுனால ஹாலோஜன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். இது என்னது, ஃபிஷன் நடக்குதுல்ல, சேம் ப்ராடக்ட். ஸோ ஹோமோலைட்டிக் ஃபிஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசமில் chain propagation. ஓகேங்களா, இந்த செயின் எப்படி ப்ரொபகேட் ஆகுது சொல்லிட்டு ஒரு ஆல்கீன் எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ண அந்த ஹாலோஜன் ஃப்ரீ ரேடிக்கல், இந்த ஆல்கீன் மித்தைல் ஃப்ரீ ரேடிக்கலோட ஒரு HX ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட்டு இப்போ இதோட இப்போ ஒரு ஆல்கைல் ஹாலைட், சாரி ஒரு ஆல்கேன் ஃப்ரீ, ஒரு ஹாலோஜன் ஃப்ரீ ரேடிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயின் டெர்மினேஷன். இது ஃப்ரீ ஃபோட்டோ ஹாலோஜினேஷன் பற்றி ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும், காபா கேட்டையான்லாம் ஃபார்ம் ஆகுது. இது ஹாலோஜன் ஃப்ரீ ரேடிக்கல். அப்புறம் ஆல்கேன் மித்தைல் ஃப்ரீ ரேடிக்கலும் ஹாலோஜன். இப்போ தான் ப்ராப்பராக ஆல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இதோட ஃபோட்டோ ஹாலோஜினேஷன் நடக்கணும்னா சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. மெயின் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the rate of photohallogenation வந்துட்டு மெயினாக ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல் தானே பார்த்தோம், ஸோ அதோட ஸ்டெபிலிட்டியை மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோஜன். ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலோஜனோட ஆர்டர் என்ன, ஹைலி ரியாக்டிவ் வந்து ஃப்ளூரின், லெஸ் ரியாக்டிவ் வந்துட்டு அயோடின்.
ஓகேங்களா? இந்த ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹாலஜனையும் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலை வச்சு தான் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ ஹாலோஜினேஷனோட ரேட் வந்து டிபெண்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம எக்ஸ் வந்துட்டு குளோரின் புரோமின் பார்த்தோம். ஃப்ளோரின் வந்து ஹைலி எக்ஸ்ப்ளோசிவ். இப்போ இன்கேஸ் நம்ம ஹாலோஜன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அல்கேனோட ஒரு அயோடன் ரியாக்ட் ஆகுதுன்னு வைங்களேன், இது ரொம்ப ஹைலி ரிவர்சபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அயோடன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இந்த ஹெச்ஐ பாண்ட் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு வீக் பாண்டாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா டியூ டு த பிக்கர் சைஸ் ஆஃப் தட் ஐ. இந்த ஹாலஜன்லேயே ஹை தானே பார்த்தீங்க, அயோடன் பார்த்தீங்கன்னா தானே பெரிய ஆட்டம். ஸோ டியூ டு பிக்கர் சைஸ் அட்டாமிக் சைஸ் ஆஃப் ஐ அயோடன். ஸோ ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் ரிவர்சபிள் ஆகாமல் இருக்கிறதுக்காக மெயினாக ஒரு குட் ரெடியூசிங் ஏஜென்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஏஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நைட்ரிக் ஆசிட் HNO3, சாரி, இன்னொன்று அயோடிக் ஆசிட் HiO3. அண்ட் கிடையாது, இது ஆர் இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று போட்டோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் அயோடோ அல்கைன் ஃபார்ம் ஆகும், சாரி அல்கைல் அயோடைடு ஃபார்ம் ஆகும். அது வந்து ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ மெயினாக வந்து ஒரு ப்ராப்பர் ரெடியூசிங் ஏஜென்ட் போடுறோம், நைட்ரிக் ஆசிட் அப்படின்னா அயோடிக் ஆசிட். ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோ ஹாலோஜினேஷன் ஆஃப் அல்கெயின்ஸ் பார்த்துட்டோமா? இப்போ மோனோ ஹாலோஜினேட்டட் ப்ராடக்ட்ஸை அதோட ஐசோமர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலான்னு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நிறைய வாட்டி போஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, நீட் ஜேஇலையும் கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது ப்ரோபேன் எடுத்திருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா? இப்போ இது 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆயிருத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் கார்பன். இப்போ நீங்கள் இது வந்துட்டு அவ்வளோதான், ரெண்டு மோனோ ஹாலோஜினேட்டட் ப்ராடக்ட் தான். நீங்கள் தேர்ட் கார்பன்னு கேட்கலாம். இப்போ இது தேர்ட் கார்பன் எடுத்தோம்னா இது வந்துட்டு என் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால இது அகெயின் 1, 2, 3 இந்த ஸ்ட்ரக்சரே திருப்பி ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ப்ராடக்ட்ஸ் மோனோ ஹாலோஜினேட்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா 2-methyl butane எடுத்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எத்தனை, எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் என்ன? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிக்கல் ஐசோமரிசம். இப்போ ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிஸ்னால் டபுள் பாண்ட் இருக்கணும், வி டோன்ட் ஹேவ் டபுள் பாண்ட். அப்போ ஆப்டிக்கல் ஐசோமரிசம் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் கைராலிட்டி. ஃபர்ஸ்ட் அதோட நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்க்ளூடிங் ஸ்டீரியோ எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோ அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இது 1, 2, 3, 4 இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் பண்ணுறேன். CH2 CH3 CH3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பனில் வேணால் நான் செகண்ட், ஓகே இந்த ஹைட்ரஜன் வராது, இங்கே CH3, இது Cl, இது CH2 CH3. நெக்ஸ்ட் தேர்ட் கார்பனில் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கார்பன். ஓகேங்களா? இப்போ ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இன்க்ளூட் பண்ணாமல் இது 1, 2, 3, 4 எக்ஸ்க்ளூடிங் ஸ்டீரியோ நம்மளுக்கு 4 ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் ஸ்டீரியோ நம்ம ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் மாத்திரம் தான் பார்க்க முடியும். இப்போ நம்மளுக்கு கைராலிட்டி இருக்கான்னு செக் பண்ணலாம். கைராலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இதில் கைரல் சென்டர் இது, அதுக்கு அடுத்து இது கைரல் சென்டர், வேறு எதுலேயும் இல்லை. ஸோ இன்க்ளூடிங் ஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா 6 மோனோஹாலோஜனேட்டட் ப்ராடக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி மோனோஹாலோஜனேட்டட் ப்ராடக்ட்ஸ் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ மேஜர் ப்ராடக்ட் வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் ஒன்று. ஃபஸ்ட்டு நம்ம குளோரின் புரோமின் தான் ரொம்ப பார்க்கறதுனால ஜஸ்ட் நம்ம இப்போ குளோரின்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிரைமரி கார்பனில் குளோரின் அட்டாச் ஆயிருக்குன்னா அதோட வேல்யூ இது, அதோட ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரோஜன் வேல்யூ இது. குளோரின் அதே செகண்டரி கார்பன் தான், அதோட ஹைட்ரோஜன் வேல்யூ வந்துட்டு ரியாக்டிவிட்டி 3.8. குளோரின் வந்து டெர்ஷியரி கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதோட ரியாக்டிவிட்டி வேல்யூ 5. இப்போ புரோமின் பார்த்தோம்னா பிரைமரி கார்பனோட அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதோட 1, செகண்டரி கார்பன் அட்டாச் ஆயிருந்தா அதோட 82, டெர்ஷியரி கார்பன் அட்டாச் ஆயிருந்தா அதோட வேல்யூ 1600. இப்போ நம்ம அதோட வேல்யூஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டாச் ஆயிருக்கிற ஹாலோஜன் பிரைமரி கார்பனா செகண்டரி கார்பனா டெர்ஷியரி கார்பனான்றதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இப்போ அது பிரைமரி கார்பன்னா பிரைமரி கார்பனோட இப்போ குளோரின் அட்டாச் ஆயிருக்குன்னா சம்திங் லைக் திஸ் CH2CH2Cl. இப்போ இது குளோரின் வந்துட்டு பிரைமரி கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ குளோரினோட பிரைமரி கார்பன் வேல்யூ என்ன? 1. இப்போ இந்த காம்பவுண்ட்ல எத்தனை ஹைட்ரஜன்ஸ் இருக்கு டோட்டலா? 2 4 7. அப்போ 7. இதோட ரியாக்டிவிட்டி வேல்யூ 7. இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ 2 காம்பவுண்ட் கொடுக்குறாங்கன்னா இப்போ இது ஒரு ஏவா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் CH3 CH3 இங்க Cl. இப்போ இது செகண்டரி கார்பன்ல அட்டாச் ஆயிருக்குல்ல, குளோரினோட செகண்டரி கார்பனோட வேல்யூ 3.8. இதில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 7 இருக்கு. இப்போ இதுதான் ஹையர் வேல்யூவா வரும். அப்போ மேஜர் ப்ராடக்ட் இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா? இப்படி தான் இதை கால்குலேட் பண்ணணும். ஓ, இது ரெண்டுத்துல எது மேஜர் ப்ராடக்ட்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் புரோமின் வந்து பிரைமரி கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த புரோமின் டெர்ஷியரியில. புரோமின்னு வந்துட்டாவே இது டெர்ஷியரி இருந்தாவே டெர்ஷியரி தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். ஏன்னா டெர்ஷியரியோட வேல்யூ பாருங்கள் 1600. ஸோ நீங்கள் கவுண்டே பண்ண வேணாம். புரோமின் டெர்ஷியரி அப்படின்னு இருந்தாவே டைரெக்டாக தட் வில் பி த மேஜர் ப்ராடக்ட் வித்தவுட் எனி யோசிக்கவே வேண்டாம். டக்குன்னு அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அல்கீன்ஸ்லேருந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் அல்கீன்ஸ்லேருந்து வெறும் 5 டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் HBr ஆசிடோட, அப்படி இல்லைன்னா HCl பெராக்சைடு. HCl பெராக்சைடு தான். HBr பெராக்சைடு வந்து இந்த ஆன்டி மார்கோவ்னிகோவ்ஸ் ஆயிடும். இந்த HBr ஆசிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்கோவ்னிகோவ்ஸ் ரியாக்ஷன், மார்கோவ்னிகோவ்ஸ் ரூலை தான் இது ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ மார்கோவ்னிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணதுன்னா இப்போ இந்த கார்போகேட்டையான் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பாண்டு பிரேக் ஆயிட்டு இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் குரூப் இருக்கா. இப்போது ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இஃப் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா. ஏன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம மார்கோவ்னிகோவில் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, இது இங்கே போகும், ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும். அப்போ இங்கே கார்போகேட்டையான் இப்போ இது வந்து இந்த கார்போகேட்டையான் இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. இப்போ இது வந்து டெர்ஷியரி கார்போகேட்டையான் இருக்குது, இது செகண்டரி கார்போகேட்டையான் இருக்கும், இது டெர்ஷியரி. இப்போ டெர்ஷியரி தான் மோர் ஸ்டேபிளே. இப்போ இந்த HBr வரும், H+Br-ன்னு. அடுத்து இந்த Br இங்கே அட்டாச் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் HBr ஆசிடோட இந்த அல்கீன் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னுட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெராக்சைடு, HBr பெராக்சைடோட அதே அல்கீன் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இது என்ன ரூல் ஃபாலோ பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மார்கோவ்னிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணும் பெராக்சைடு, HBr பெராக்சைடோட. இப்போ
இந்த ஆன்டி மார்கோவ்னிகோவ் ரூல் மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஹெச்பிஆர் இருக்கு இல்லைங்களா, இது ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸ்னு இருக்கும். நெகட்டிவ் பார்ட் ஆஃப் த அடெண்டம் வில் பி ஆடட் டு த டபுள் பாண்டட் கார்பன் விச் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இப்போ இதில் ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கா, இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கா, விச் வில் ஹேவ் மோர் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ், only this will have more number of hydrogen, this carbon will have more number of hydrogen. ஓகேங்களா, இந்த கார்பன்ல. அதனால the product will be like this. ஓகேங்களா, இந்த பாண்ட் இப்படி பிரேக் ஆகி இந்த H இந்த Br வந்துட்டு இந்த இதுக்கு போயிடும், H பிளஸ் இந்த சைடுக்கு போயிடும். ஓகேங்களா, இது ஆன்டி மார்கோவ்னிகோவ் ரூலை ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் Br2 plus carbon tetrachloride அப்படின்னா Br2 or carbon disulfide எந்த reagents வேணா போட்டுக்கலாம். இப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டை அடிஷன் நடக்கும். அடிஷன் ரியாக்ஷன் ஏன் ஆன்டை அடிஷன் நடக்குதுன்னு சொல்றேன். அடிஷன் ரியாக்ஷன்னா இப்போ அடிஷன் ரியாக்ஷன்னா என்ன, இதுல வந்துட்டு எது கார்போகேட்டையானும் ஃபார்ம் ஆகாது, ஃப்ரீ ரேடிக்கல் தான், ஹாலோஜன் ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். இங்க இங்க ஏன் ஆன்டை அடிஷன் பார்த்தீங்கன்னா புரோமின் வில் ஹேவ் லோன் பேர். அந்த லோன் பேர்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்ஷனால ஆன்டை அடிஷன் நடக்கும். ஓகேங்களா, அடிஷன்லேயே இது ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலைலிக் ஆர் பென்சைலிக் சப்ஸ்டிடியூஷன். இதோட மெயின் ரியேஜென்ட் NBS, N-bromo succinamide. ஓகேங்களா, இந்த அலைலிக் சப்ஸ்டிடியூஷன்னா என்ன, இந்த டபுள் பாண்ட் வந்து ஒரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும், அந்த கார்பன்ல போய் தான் இந்த Br, அதாவது Cl இருக்குன்னா Br இருக்கலாம், இங்கே Br எடுத்திருக்கிறதுனால புரோமன் போய் அங்கே அட்டாச் ஆகும். ஸோ இப்போ இது இங்கே தானே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு டபுள் பாண்ட் இங்கே இருக்கு இல்லைங்களா, அப்போ அந்த டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனோட அட்டாச் ஆகிறது தான் நம்மளோட அலைலிக் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இட் வில் பி லைக் திஸ், இந்த புரோமின் இங்கே அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா, இப்போ இது புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் வித் வாட்டர், ஹாலோஜன் வந்து வாட்டரோட எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு பார்க்கலாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் சாரி அதே தான், ஒரு சைடு OH குரூப்பும் இன்னொரு சைடு பிரியாரும் சேம் அதே தான் ஃபார்ம் ஆகும். இங்கே பாண்ட் பிரேக் ஆகிட்டு நான் இங்கே வந்து XFBRன்னு எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு புரோமின் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஃப்ரம் அல்கீன்ஸ் எப்படி வந்திருக்குன்னு புரிஞ்சிருச்சா. ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கீன்ஸ் ஃப்ரம் அல்கீன்ஸ். இப்போது ஒரு ஷார்ட்டாக அல்கீன்ஸ்லேருந்து மாத்திரம் எப்படி ஃபார்ம் ஆகுது, நம்ம இது ஒரு சின்ன ஒரே பேஜில் பார்த்தோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி நான் எவ்ரி கிளாஸஸில் கொடுப்பேன், சின்னதாக ஒரே பேஜில் வரா மாதிரி. ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா HBRோட வர்றது இது மார்கோவ்னிகோவ். ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு 1-butene. இதோட ப்ராடக்ட் என்ன, CH3. ரெண்டுமே வந்துட்டு இதுவும் செகண்டரி கார்போகேட்டையான், இதுவும் செகண்டரி கார்போகேட்டையான், ரீஅரேஞ்ச்மெண்ட்டே தேவை கிடையாது. ஸோ அதுலேயே போட்டுடலாம். இப்போ இது ஆன்டி மார்கோவ்னிகோவ் பெராக்சைடு இருக்குல்ல வித் HBr. இப்போ இது வந்துட்டு நெகட்டிவ் பார்ட் வில் அட்டாச் டு த double bonded carbon which have more number of hydrogen atoms. So இந்த சைடில் தான் இதுக்கு அட்டாச் ஆகும். CH2CH2CHBr. ஓகேங்களா, இப்போ ஆன்டை அடிஷன், இது அடிஷன் ரியாக்ஷன் இருக்கும் பட் ஆப்போசிட்டில் CH3CH2CH டபுள் பாண்ட் CH2, இதுவும் Br இதுவும் Br. ஓகேங்களா, இது அலைலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்.
CH3. இந்த டபுள் பாண்ட் will be அன்டச்டாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல bromine அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வித் வாட்டர். இதுவுமே ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஃப்ரம் அல்கீன்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறோன்றது புரியுதுங்களா? இப்போது ஒரு நிமிஷம் இதை காப்பி பண்ணிக்கோங்க. I'll give you some time. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல்கைன்ஸ்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். அல்கைன்ஸில் ஜஸ்ட் ரெண்டு ப்ராடக்ட் தான் வரும். அதில் வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்கைன்ஸில் டைஹாலோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஃப்ரம் அல்கைன்ஸ் இதில் HBr ஆசிட் ஒன்று, இன்னொன்று புரோமின் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைடு ஒன்று, இன்னொன்று HBr ஆசிட். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான் மெக்கானிசம் தான். நம்ம அதுலேயே பார்த்தாலே HBr ஆசிட் கார்போகேட்டையான் மெக்கானிசம் தான். அது மாதிரி தான் இதுவும். இப்போது ஃபஸ்ட்டு இந்த ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகும். இந்த HBr வந்து H+Br-. ஸோ இது வந்துட்டு இங்கே ஒன்று Br, இது H. இப்போ திருப்பியும் HBr வரும், H+Br-. இந்த பாண்ட் அகெயின் பிரேக் ஆகி இது Br, இது Br, இங்கே H. ஓகேங்களா? இப்படி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சாரி சேம் இந்த இடத்துல தான் Br ஆகும், இங்கே H. சேம் கார்பனில் தான் இந்த புரோமின் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? இந்த கார்பன் டெட்ராக்ளோரைடோட தான் பக்கத்தில் அட்டாச் ஆகும். இப்போ R, இங்கே ஒரு Br, இங்கே ஒரு Br. கார்பன் டெட்ராக்ளோரைடில் கார்போகேட்டையான் மெக்கானிசம் இருக்கிறதுல, அதாச்சும் இந்த HBr ஆசிட்ல பார்த்தீங்கன்னா சேம் கார்பனில் அட்டாச் ஆகும். ஓகேங்களா? நம்ம அல்கேன்ஸில் பார்த்துட்டோம், அல்கீன்ஸில் பார்த்துட்டோம், அல்கைன்ஸில் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் சாண்ட்மேயர்ஸ் ஒன்று, அதுக்கப்புறமா சாண்ட்மேயர்ஸ், நெக்ஸ்ட்டு பால்ஸ்கீமன்ஸ், அப்புறம் அயோடோ அல்கேன் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, அல்கைல் அயோடைட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது பார்க்கணும். அவ்வளோதான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் ஃப்ரம் அல்கைன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன் பார்ப்போம். சாண்ட்மேயரோட முக்கியமான ரியேஜன்ட் பார்த்தீங்கன்னா சோடியம் அயோடைடும் குளோரினும் தான். அது வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரில் தான் நடக்கும், 0லேருந்து 5 டிகிரி செல்சியஸில் தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போது இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபார்ம் பண்ணும் பார்த்தீங்கன்னா N2+Cl-. ஓகேங்களா? நெக்ஸ்ட் CuX, இது X வந்துட்டு குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அரைல் ஹாலைட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. சரிங்களா? இந்த ரியாக்ஷன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா டைஅசோட்டைசேஷன் சொல்லுவாங்க, டைஎசோ குரூப் ஃபார்ம் ஆகுது, அதனால டைஅசோட்டைசேஷன். இது த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்மேயர்ஸ் ரியாக்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பால்ஸ்கீமன். இப்போ இந்த பால்ஸ்கீமன் ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு இந்த டைஅசோடைசேஷன் இருக்கிறீங்களா, அதோட ப்ராடக்ட்ல இருந்து தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் இருந்து இந்த ரியேஜென்ட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா BF3+H+F-. இது வந்துட்டு ஈஸியாக ஃபினைல் ஃப்ளூரோபென்சின் ஃபார்ம் பண்ணிடுமா. இப்போ இது ஹீட் பண்ணும் போது ஹீட்னால ஃபார்ம் ஆகும். இதே வித்தவுட் ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா என்ன ரியேஜென்ட் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதே பென்சீன் இருக்கும், N2+BF4-. உங்களுக்கு ஹாலோ அரீன் ஃபார்ம் ஆகும் ஹீட் பண்ணும்போது. ஹீட் பண்ணலன்னா ஹாலோ அரீன் ஃபார்ம் ஆகாது. ஓகேங்களா? ஃபார் அயோடோபென்சின் எப்படி ஃப்ளூரோபென்சின் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இது என்ன பென்சின், குளோரின் ஆர் புரோமின்.
இப்போது அயோடோபென்சீன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ரியாக்ஷன் தான், இதே தான். N2 + Cl- எடுத்துகிட்டு பொட்டாசியம் அயோடைட் போட்டோன்னா we will get iodobenzene. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல்கோஹால்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லெட் மீ நோ. ஓகே, தேங்க்யூ, பாய்.